அனைவருக்கும் வணக்கம். ஒரு அன்பர் இந்த கேள்வியை கேட்டிருக்கார். உடலும் மனமும் பாதிக்காமல் வாழ முடியுமா, வாழ்வது எப்படி அப்படின்னு கேட்டிருக்கார். இப்போ உடலும் மனமும் பாதிக்காமல் வாழ முடியுமானா வாழ முடியும். ஆனால் அதற்கு ஒரு திடமான வைராக்கியம் வேண்டும். இப்போ ஒரு சித்தர்களோ மகான்களோ உடலும் மனமும் பாதிக்காமல் வாழ்வார்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதிக்காமல் வாழ்வார்கள். அதற்குரிய எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு தெரியும். இந்த மனமும் உடலும் எதில் சிக்கி கொண்டு இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பந்த பாசத்தில் சிக்கி கொண்டு இருக்கிறது. இந்த ஐம்புலன்களில் இந்த உயிர் சிக்கி கொண்டு இருக்கிறது. இந்த உடலையும் மனதையும் எப்படி ஒன்று சேர்ப்பது என்ற வித்தை யாருக்கு தெரியும் அப்படின்னா சித்தர்களுக்கும் மகான்களுக்கும் தெரியும். ஆனால் சாதாரண மனிதர்கள் மனம் பாதிக்காமல் உடல் பாதிக்காமல் வாழ முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வாழ்வது கொஞ்சம் கடினமானது தான். ஏன் அப்படின்னா நீங்கள் இந்த உலக பந்தத்தில் சிக்குண்டு கிடக்கிறீங்க. சிக்குண்டு கிடக்கக்குள்ள நீங்கள் உங்களை சார்ந்த விஷயங்கள் பாதிக்கும் பொழுது, உங்களை சார்ந்தவர்கள் பாதிக்கும் பொழுது உங்கள் மனம் தானாகவே பாதிக்கிறது. மனம் பாதித்தால் உடலும் பின்னாடியே பாதிக்க ஆரம்பிச்சுவிடும். இப்போ இதுலேருந்து பாதிக்காமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா சித்தர்களும் மகான்களும் இப்படி தான் இருப்பாங்க. எப்படி அப்படின்னா நம்ம உறவினர்கள் கூட அன்பு செலுத்தணும், பாசமாக இருக்கணும். ஆனால் விலகி இருக்கணும், ரொம்ப நெருங்கக்கூடாது. இப்போ அதே போல் உங்களுக்கு பிடித்தவர்கள் இருக்கார்கள் இல்லையா, உங்கள் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, அவர்களோடு பாசமாக ஒன்றி கருணையோடு வாழ வேண்டும். அவர்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுப்பது எல்லாம் செய்ய வேண்டும். ஆனால் அவர்களிடம் இருந்து விலகி இருக்கணும். அப்படி இருந்தீர்களே ஆனால் நீங்கள் உங்களை தனிமைப்படுத்திக்க வேண்டாம். மனதளவில் நீங்கள் தனிமைப்படுத்திக்கணும். அதாவது எப்படி அப்படின்னா ஒரு புளியம் பழம் இருக்கு இல்லையா, அது காயாக இருக்கக்குள்ளே தோலோடு ஒட்டிக்கிட்டு இருக்கும். பழமானவொன்னே பார்த்தீங்கன்னா தோல் தனியாக இருக்கும், சொலை தனியாக இருக்கும். உடச்சி பார்த்தீங்கன்னா தெரியும். அதை போல் மனிதர் கூட்டம் வாழ்ந்தால் உடல் அளவிலும் மனதளவிலும் பாதிக்காமல் வாழலாம். ஆனால் அப்படி மனித கூட்டம் வாழுமானால்